ஸ்மோக்கிங் கில்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதை விட மோசமான ஹேபிட் ஒன்று உங்களை காலி பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிட்டிங் இஸ் a நியூ ஸ்மோக்கிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒருத்தர் 10+ ஹவர்ஸ் டெஸ்க்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குறது தான் வேலை இருக்கு. ஐடி ப்ரொஃபஷனல். ஸோ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவருக்கு வந்து அடிக்கடி வயிறு பிரச்சனைன்னு சொல்லி என்னை பார்க்க வந்தார். அவர் கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, என்ன சாப்பாடு சரியில்லை, வீட்டில் அம்மா பண்ண சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் வாக் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர்கிட்ட கேட்டால் பதிலே இல்லை. அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் சேரில் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். கம்மியாகும் போது ஆசிட் லெவல் கூட ஆரம்பிச்சிடும், ப்ளோட்டிங் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆக சான்ஸ் இருக்குது. உங்கள் இன்டெஸ்டைனுக்கு முக்கியமான விஷயம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே தான் மூவ்மெண்ட். நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும்தான் இன்டெஸ்டைன் மூவ் ஆகும். நீங்கள் மூவ் பண்ணல அப்படின்னா ஸ்டொமக்கில் ஆசிட் லெவல் ஜாஸ்தி ஆயிடும். இதெல்லாம் சரி பண்ணுமா? இந்த 3 விஷயம் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் வந்து, ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 10 நிமிஷம் வாக் போங்க. கண்டினியூஸாக வந்து சேரில் உட்காந்து வேலை செய்யாமல் எவ்ரி 2 hours ஒன்ஸ் 10 minutes வாக் போயிட்டு வாங்க. இல்லை மூவ் பண்ணுங்க, இல்லை வேற எங்கேயும் போய் பேசிட்டு வாங்க. போயிட்டு கண்டினியூஸாக உட்காந்தே இருக்காதீங்க. தேர்ட் திங் வந்து, சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டு இல்லை ஸ்க்ரீன் பார்த்துட்டு இல்லை வேலை பார்த்துட்டே சாப்பிடாதீங்க. நல்லா மென்று ஸ்லோவாக சாப்பிடுங்க. சாப்பிட்றப்ப நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பாடு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. இது பண்ணிங்கன்னா வயிறு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். மூவ்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுங்க, வயிறு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு.